ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கோதுமை மாவும் தயிரும் வச்சு ஒரு அட்டகாசமான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது செய்யறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளர் கோதுமை மாவு சேர்த்துடலாம். அதே டம்ளரில் ஒரு டம்ளர் வெல்லம் எடுத்துக்கோங்க. 3/4 டம்ளர் தயிர் எடுத்துக்கோங்க. நான் கடையில் வாங்கின பாக்கெட் தயிர் தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துருங்க. ஒரு பிஞ்சு உப்பு. இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம். இப்போ இது ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிடலாம். இப்போ இது பேட்டர் கொஞ்சம் தண்ணியாக இருக்கனால கொஞ்சமாக நான் கோதுமை மாவு சேர்த்து இது திக்கான கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துடுறேன். அவ்வளோதாங்க, நம்மளுடைய பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருங்க. கடாயில் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் இதை ஒரு ஸ்பூன் வச்சு சின்ன சின்னதாக உருண்டை போட்டுருங்க. இப்போ பாருங்கள் எப்படி உப்பி வந்திருக்குன்ட்டு. இது 2 பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். கோல்டன் ப்ரௌன் வர்ற அளவுக்கு இது நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். லோ ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம் மாற்றி மாற்றி வச்சுருங்க. இப்போ பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆயாச்சு. அவ்வளோதாங்க, இதுதாங்க பர்ஃபெக்டான டைம். போண்டா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் 5 மினிட்ஸ் போதும் இந்த ஸ்நாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. கெஸ்ட் யாராவது வந்தாங்கன்னா கூட டக்குன்னு நீங்கள் இந்த இனிப்பு போண்டா ரெடி பண்ணி கொடுத்துடலாம். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நம்ம சேனல் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.